காலங்காத்தாலேயே என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு இன்ஸ்டாகிராமால ஒரு பெரிய பிரச்சனைடா அப்படின்னு. இன்ஸ்டாகிராமால பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்டா, இல்லடா என் ஆளோட இருந்தேன், ஏதோ அந்த இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு போல, என்னன்னு எனக்கு தெரியல, சும்மா வந்து ஏதோ போட்டோ ஆட் பண்ண மாதிரி வந்துச்சு, நான் சும்மா எடுத்து பார்த்தேன்டா, நான் அப்லோடும் பண்ணல எதுவும் பண்ணல, சும்மா தான் போட்டோ எடுத்தேன். அது பார்த்தா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்து இல்லை அது பஞ்சாயத்து ஓடி இருக்கிறா அப்படின்னா, என்னன்னு உள்ள போய் திரும்ப நானும் உள்ள போய் செக் பண்ணி பார்க்குறேன். உள்ள போனா ஒருத்தன் பாத்ரூம்ல உட்காந்துருக்க மாதிரி போட்டோ போட்டிருக்கான். அவனுக்கு போன் அடிச்சுட்டு இப்படின்னா போட்டிருக்கடா அப்படின்னா, அப்படி போட்டிருக்கானா? என்னடா சொல்ற, நான் சும்மா பாத்ரூம்ல உட்காந்து என்னமோ டெஸ்ட்ன்னு நினைச்சு போட்டேன், என்னடா எல்லாத்துக்கும் தெரியுதா, என்னடா சொல்ற அப்படின்னு உள்ள போய் அவனால பார்க்கவும் முடியல, டெலிட்டும் பண்ண முடியல. என்னடா அப்டேட் இது, என்ன கன்றாவி அப்டேட்ரா, சும்மா ரேண்டமா போய் போட்டோ எடுத்தா அது வாட்டுக்கு அப்லோட் ஆகி அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு மக்களே. அதனால வந்து பார்த்து கேர்ஃபுல்லா வந்து அதை சட்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வாட்டுக்கு என்னென்னமோ பண்றோம். ஒருத்தையும் வந்து சம்மந்தமே இல்லை, ஏதோ கால் எடுத்து வைக்கிறான், மூஞ்சி எடுத்து வைக்கிறான், என்னடா இது, அவனும் ரேண்டமா எடுத்திருக்கிறான். கடைசியில பார்த்தா அது ஃபுல்லா எல்லாம் பப்ளிஷ் ஆகி எல்லாத்துக்கும் தெரியுது. இன்ஸ்டாகிராம் ஓனர்களே, ஏதாவது ஒரு அப்டேட் கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று இன்ஃபர்மேஷன் ஆச்சு ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சு போட்டு இப்படி வேணா பண்றோம், நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தகவலாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் வாட்டுக்கு என்னென்ன அப்டேட்டாக கொடுக்குறீங்க அது நம்ம ஆளுக்கு தெரியாமல் இப்போ அவையால் பிரேக்கப் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு.